ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ER ஸ்டடி ஜோன். நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது என்னென்னா அணி இலக்கணம் வந்து பார்க்கலாம். சரியா, அந்த இலக்கணம் சீரிஸ் போய்கிட்டே இருக்குது. இது 10th புக்கில் இதான் வந்து கடைசி லெசன். சரியா, அந்த இலக்கணம் சீரிஸில் அதாவது 10th புக்கில் இருக்க எல்லா இலக்கணம் இதோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா அணி இலக்கணம். ஓகேவா, அதுக்கு முன்னாடி உள்ள மிச்சம் 6 டாபிக் இருக்கும்னு நினைக்கிறேன், 6 7 இருக்கும். அதுக்கான லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், அதை வந்து மறக்காமல் பார்த்துக்கோங்க. சரியா, அந்த சீரிஸை திரும்ப அடுத்து வந்து நம்ம இப்போ இது முடித்தோடனே அடுத்து வந்து 9th புக்கு போடலாம். சரியா, அப்படியே திரும்ப 8th புக்கு, திரும்ப 7th 6th அப்படி போயிட்டு திரும்ப அதுக்கடுத்து ஓல்டு புக்கு அந்த சீரிஸ் அப்படி கண்டினியூ ஆகும். சரியா, நம்ம இலக்கணம் ரொம்ப முக்கியமான போர்ஷன். அதுலேருந்து தான் 40 கொஸ்டின்ஸ்க்கு மேலே தமிழ்லேருந்து கேட்காங்கன்னா அதுலேருந்து தான் 40 கொஸ்டின்ஸ். மற்ற எல்லாத்துலேயுமே 30 இதில் மட்டும் 40 கொஸ்டின். சரியா, பகுதி ஆவணா ஈனா அதில் வந்து ரெண்டுமே 30 கேட்காங்கன்னா இந்த இலக்கணம் சீரீஸில் வந்து கிட்டத்தட்ட இந்த இலக்கணம் பாட்டு வந்து 40 கேட்காங்க. ஸோ டோட்டலாக 100. ஓகேவா, இப்படி தான் வந்து அவங்க கொஷினை செப்பரேட் பண்ணுறாங்க. ஸோ வந்து இந்த இலக்கணம் பாட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதனால் வந்து நம்ம இதை வந்து கொஞ்சம் இதாக பார்க்கணும், அதாவது தனியாகவே பார்க்கணும். ஓகேவா, அது இந்த 10th 9th புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து தான் மேக்ஸிமம் இந்த 40 கொஸ்டினில் 25 அபோவ் வந்து இந்த 9th 10th புக்கிலேருந்து தான் கேட்பாங்க. ஸோ அதையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேவா, 25 அபோவ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ பார்த்துக்கோங்க எல்லோரும். வந்து நம்ம உள்ளே போகலாம். நம்ம பார்க்கறது வந்து என்னென்னா அணி. சரியா, அணினா என்னன்னு சொல்லலாம். அணின்னு சொன்னோன்னு நம்மளுக்கு ஞாபகம் வர்றது என்னென்னா ஒரு அணிகலன். சரியா, நம்மளுக்கு எப்படி ஒரு அணிகலன் தேவைப்படுறதோ மனிதர்களுக்கு, அது எனக்கா வந்து பாடல்களுக்கும் செய்யுள்களுக்குமே வந்து அணிகலன்கள் தேவைப்பட்டது. அதை வந்து பூர்த்தி செய்ய தான் இந்த அணிங்கிற இலக்கணத்தை வந்து உருவாக்குனாங்க. சரியா, இப்போ வந்து என் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா, அந்த அணிக்குன்னா இவ்வளோ தான் ஒரு டெஃபினிஷன். ஓகேவா, இந்த கொடுத்துருக்காங்க. நான் சொன்னது தான் மக்களுக்கு அழகு சேர்ப்பதென அணிகலன்கள், அதுபோன்று செய்யுள்களுக்கு அழகு செய்து சுவை உண்டாக்குவன அணிகள். சரியா, அத்தகைய அணிகள் சிலவற்றை பற்றி நம்ம இங்கே வந்து சிலவற்றை அணிகளை பார்ப்போம். திரும்ப 9th கொஞ்சம் இருக்கும். திரும்ப அதுபோக எக்ஸ்ட்ரா இது இருந்ததுன்னா நம்ம திருக்குறள் பின்னாடிலாம் இருக்கும். இப்போ திரும்ப இடையில பாடல்களுக்கு சில வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம அங்கங்கே அப்போ பார்க்கும்போது வந்து அப்படி பார்த்துக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா தற்குறி பேற்று அணி. சரியா, அவங்க கொடுத்துருக்க அப்படி பார்த்தோம்னா தற்குறிப்பேற்று அணி. தற்குறிப்பேற்று அணின்னா நான் பேசிக்காக சொல்கிற மாதிரி ஒரு இயல்பாக ஒரு விஷயம் வந்து நிகழும். சரியா, அதை வந்து இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது. சரியா, குறிப்பை ஏற்றி கூறுவதுன்னா எப்படி சொல்கிறேன்னா ஒரு விஷயம் வந்து இயல்பாக நிகழும். ஆனால் வந்து கவிஞன் வந்து அதை வந்து அவங்களுக்கு அந்த பாட்டுக்கு சாதகமாக வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து அதாவது அவுட் ஆஃப் தி வேர்ல்டு எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்லுவோம்ல, அவங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்கிறத தாண்டி அப்படி வந்து ஒரு மிகைப்படுத்தி கூட்டுறதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து என்னென்னா தற்குறி பேற்றணி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் அங்கே ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க, அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா, இந்த தற்குறி பேற்றணி வந்து இப்போ ரீசனாக நடந்த எக்ஸாம்ஸில் கூட கேட்டிருந்தாங்க. ஓகேவா, அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, எப்படின்னா இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது வந்து தற்குறி பேற்றணி. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. போரழுந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட அப்படின்னு வந்து ஒரு சிலப்பதிகார பாடல் கொடுத்துருக்காங்க. சரியா, இது வந்து எந்த பாடல்னா சிலப்பதிகார பாடல், சிலப்பதிகாரம் பாடல். சரியா, சிலப்பதிகார பாடல். இது வந்து இந்த பாட்டுக்கு வந்து பொருள் என்னென்னா, நீங்கள் இதை பார்க்க முன்னாடி நான் பேசிக்காக நானே சொல்கிறேன். இந்த பாட்டோட பொருள் என்னென்னா, அதாவது இந்த கண்ணகியும் கோவலனும் வந்து மதுரையை நோக்கி வராங்க. சரியா, அந்த மதுரை கோட்டையின் மேலே கட்டியிருந்த கொடி கட்டியிருப்பாங்களோ, பாண்டிய மன்னர்களோட கொடி, அந்த கொடி வந்து இயல்பாக வந்து காட்டில் ஆடும். அது எப்போவுமே அது காற்றடிச்சா அந்த கொடி வந்து ஆடும். ஓகேவா, இது வந்து எங்கே நாட்டும் ஆடும், அங்கேன்னு இல்லை, அந்த கோட்டைன்னு இல்லை, எங்கே காற்றடிச்சாலுமே அந்த கொடி வந்து ஆடும். ஓகேவா, ஆனால் அது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா கவிஞர் வந்து அந்த கொடி ஆடுறது வந்து நீங்கள் வந்து அந்த கண்ணகியும் கோவலனையும் பார்த்து நீங்கள் இந்த மதுரைக்குள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கவிஞர் வந்து தன் குறிப்பை வந்து ஏற்றுக்கொள்ளிருப்பார். சரியா, இதுதான் வந்து தற்குறிக்க பேற்று அணிக்கு வந்து எக்ஸாம்பிள். சரியா, இதை அவங்க கொடுத்துருப்பாங்க. கோட்டை மதில் மேல் இருந்த கொடியானது வரவேண்டாம் என தடுப்பது போல கை காட்டியது என்பது பொருள். சரியா, அதாவது அந்த கோட்டை மேலே கட்டி இந்த கொடி வந்து நீங்கள் வராதிங்க இங்கே வந்தீங்கன்னா உங்கள் கொல்லப்படுவீங்க, உங்கள் கணவன் கொல்லப்படுவான்னு கண்ணகி சொல்கிறது, திரும்ப கோவலனுக்கு வந்து நீ கொல்லப்படுவ அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க சொல்லிங்கிற மீனிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, திரும்ப அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அணிப்பொருத்தம் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் சொன்னது கோவலன் கண்ணியும் மதுரை மாணவர்கள் சென்றபோது மதுரையின் மேல், மதுரைனா அந்த கோட்டை. சரியா, இந்த கொடிகள் காற்றில் இயற்கையாக அசைந்தது. அது வந்து இயற்கையாக அசையும், காற்று அடித்தா அசையும். ஆனால் இளங்கோவடிகள் வந்து கோவலன் மதுரையில் கொலை செய்யப்படுவான் என கருதி அக்கொடிகள் கையை அசைத்து இம்மதுரைக்குள் வர வேண்டாம் என தெரிவது போல காற்றில் அசைவதாக தம் குறிப்பை வந்து கொடியின் மீது ஏற்றி கூறியுள்ளார். சரியா, அந்த கொடி வந்து கோவலனையும் கண்ணையும் மதுரைக்குள்ளே வராதங்க, நீங்கள் கோவலன் கொல்லப்படுவான் அப்படிங்கிறத வந்து செய்தியை வந்து அந்த கொடி வந்து நீங்கள் அசைஞ்சு வந்து உள்ளே வராதன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி வந்து இளங்கோவடிகள் வந்து தன் குறிப்பை வந்து ஏற்றி கூறியிருக்கார். சரியா, இதுதான் வந்து என்னென்னா இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது வந்து தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு வந்து
அவங்க வந்து அணிப்பொருத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தீவக அணி. சரியா. இது வந்து என்னென்னா தீவகம் அணினா தீவகம் என்னும் சொல்லுக்கு வந்து விளக்கு என்பது பொருள். சரியா. அதாவது ஒரு அறையில் ஒரு இடத்தில் வைக்கப்பட்ட விளக்கானது அவ்வறை பல இடங்களில் உள்ள பொருட்களுக்கு வெளிச்சம் தந்து விளக்குதல் போல செய்யுள் ஓரிடத்தில் ஒரு சொல் அச்செயலில் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருத்தி பொருளை விளக்குவதால் இவ்வணி வந்து தீவக அணி எனப்பட்டது. சரியா. ஒரு இருட்டு ரூமில் வந்து ஒரு விளக்கை பொருத்தி வச்சோம்னா அந்த விளக்கில் இருக்க ஒளி வந்து அந்த ரூமுக்கு ஃபுல்லாகவே வந்து வெளிச்சம் தருது. சரியா. அது என்னக்கா செய்யுளில் வந்து ஒரு பொருள் வந்து ஒரு சொல் வந்து ஒரு இடத்துல வந்து பயின்று வரும். ஆனால் வந்து அது வந்து செய்யுளில் அந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் பொருள் தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் வந்து அந்த சொல் போய் வந்து நின்று வந்து பொருளுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்து அது வந்து ஹெல்ப் பண்ணும். சரியா. ஒரு பொருள் கொடுக்கறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இதுதான் தீவக அணி. சரியா. அந்த விளக்கு மாதிரி தான் ஒரு இடத்துல பொருத்தி வச்ச அளவுக்கு அந்த ரூம் ஃபுல்லாக வந்து வெளிச்சம் தந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு இடத்துல இடம்பெற்ற சொல் வந்து அந்த செய்யுளில் எங்கெங்கெல்லாம் வந்து அந்த விளக்கம் தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் வந்து போய் வந்து பொருள் கொடுக்கும். சரியா. அதுதான் வந்து தீவக அணி. ஓகேவா. இப்போ இதுக்கு வந்து தீவக அணி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிடும். தீவக அணி பார்த்தோம்னா முதல்நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம் என்று 3 வகைப்படும். சரி. அது ரொம்ப முக்கியம். தீவக அணி வந்து எத்தனை வகைப்படும்னா முதல்நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம்னு 3 வகைப்படும். ஓகேவா. இப்போ இதில் இவங்க என்ன பற்றி கொடுத்துருக்காங்கன்னா சேந்தன வேந்தன், திருநெடுங்கண், தேவேந்தர், ஏந்து தடந்தோள், இலிகுருதி பாய்ந்து திசையனைத்தும் வீரா சிலைபுடிந்த அம்பும் மிசையனைத்தும் புல்குலம் விழுந்து. சரியா. இதில் சேந்தனா சிவந்தனன் அர்த்தம், தேவனா பகைமைன்னு அர்த்தம், சிலைனா வில்லுன்னு அர்த்தம், மிசைனா மேலேன்னு அர்த்தம், திரும்ப புல்னா பறவை. சரியா. சேந்தனா சிவந்தன, தேவனா பகைமை, சிலைனா வில்லு, மிசைனா மேலே, புல்னா பறவை. சரி. இந்த பாட்டெலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி ஏதாவது 2 லைனை கொடுத்து 2 அணி வந்து பயன்படுன்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா இது வந்து 10th புக்கு. ஸோ வந்து 10th புக்கெல்லாம் வரி வரியாகவே படிச்சுக்கணும் எல்லாமே. சரியா. சேந்தன வேந்தன் இந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்லுறேன், அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். சேந்தனா சிவந்தன. சரியா. அதாவது வேந்தனோட கண் வந்து சிவந்தனது அப்படின்னு வந்து அந்த திருநெடுங்கண் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அது வந்து நான் அந்த பாட்டோட விளக்கணை வந்து நான் சொல்லும்போது சொல்கிறேன். சரியா. திரும்ப வந்து தெய்வனா பகைமை, சிலைனா வில்லு, மிசைனா மேலே, புல்னா பறவை. ஓகேவா. அந்த பாட்டோட பொருள் என்னென்னா அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன. அவை சிவந்த அளவில் பகை மன்னர்களுடைய பெரிய தோள்களும் சிவந்தன. குருதி பாய்ந்த திசைகள் அனைத்தும் சிவந்தன. வலிய வில்லால் ஏற்பட்ட அம்புகளும் சிவந்தன. குருதி மேலே விழுந்ததால் பறவை கூட்டங்கள் யாவும் சிவந்தன. அதாவது இது வந்து என்னென்னா போர்க்களத்தில் வந்து 2 அரசர்கள் வந்து சண்டை போடுவாங்க. அதில் ஒரு அரசர் வந்து என்னென்னா ஒரு அரசர் வந்து பயங்கர கோபமாக இருக்குது. சரியா. அவர் கோபமானா என்ன நடக்குன்னா அதாவது அவர் கோபத்தால் வந்து அவரோட கண்ணு சிவந்தது. அந்த கண்ணு சிவந்ததுனால பகை மன்னர்களுடைய பெரிய தோள்களும் சிவந்தன. அது ஒரு கோபம் வந்ததுனால அந்த பகைவர்களை போட்டு வந்து நல்லா அடித்து மிதித்து கொள்ளணும்னு நினைக்காது. சரியா. அதனால் வந்து வில்லு அம்பு எல்லாத்தையும் எய்தார். கையில் வாள் இருந்து எடுத்து வெட்டுறாரு. இந்த மாதிரி போர்க்களத்தில் எப்படி நடக்கும் தெரியுங்களோ. அதனால் அவர் கண்கள் சிவந்ததுனால வந்து அந்த எதிரியோட தோள்களும் சிவக்க ஆரம்பிச்சது. சரியா. அவர் வந்து வெட்டி வீசுவாரோ அதில் வந்து திசைகளில் வந்து அனைத்துமே வந்து அது என்னது ரத்தம் தெரிக்கும்ல அந்த இடங்களும் வந்து எல்லாமே சிவந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. திரும்ப வந்து போர்க்களம்னா அம்பு வில்லுலாம் எய்வாங்களோ அந்த அம்பு வில்லுன்னு வந்து ஏற்பட்ட அம்புகளும் வந்து சிவந்தன. சரியா. அந்த வில்லுலேருந்து ஏற்பட்ட அம்புகளும் சிவந்தன. திரும்ப குருவி வந்து அங்கே பறவைகள் வந்து அங்கே இங்கேயும் பறந்துட்டு இருக்குங்களோ அந்த ரத்தம் வந்து பறவை மலைன்னு தெரிஞ்சதுனால அங்கே வந்து பறவைகளும் சிவந்தன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. சரியா. இதை வந்து இப்போ இதுக்கு வந்து அணிப்பொருத்தம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேந்தன் கண் சேர்ந்தன, தெய்வேந்தர் தோல் சேர்ந்தன, குருதி பாய்ந்த திசை அனைத்தும் சேர்ந்தன, அம்பும் சேர்ந்தன. சரியா. புல்குளம் விழுந்து மிசை அனைத்தும் சேர்ந்தன. சரியா. அதாவது இப்போ வந்து என்னென்னா கொடுத்துருங்க. இவ்வாறாக முதலில் நிற்கும் சேர்ந்தனா சிவந்தனன்னு நம்ம பொருள் பார்த்தோமா என்று சொல் பாடலில் வருகின்ற கண்கள், தோள்கள், திசைகள், அம்புகள், பறவைகள் இது எல்லாத்துக்குமே சிவந்தனன்னு சொல்லி வந்து பொருள் தருதில்ல. அவர் வந்து ஃபஸ்ட்டு கோவப்பட்டதுனால வந்து கண் சிவந்தது. ஆனால் அதுக்கு அடுத்து வந்து எல்லாமே சிவந்தது அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயம் அந்த கோபங்கிற ஒரு விஷயம் வந்து அதை கோவப்பட்டதுனால சிவந்தன அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த பாடல் முழுக்க வந்து பயந்து வந்திருக்கு. புரியுதுன்னு நினைக்கிறேன். சரியா. எல்லா இடத்துலையுமே பயந்து வந்திருக்கு. அதாவது ஒரு இடத்துல ஆரம்பிக்க அந்த சிவப்பான விஷயம் அது வந்து அப்படியே பரவி ஃபுல்லாக வந்து எல்லாமே சிவந்தது. சரியா. அதாவது அந்த
தீபம் மாதிரி தான். ஒரு ரூமில் வந்து 8 ரூமில் வந்து ஒரு இடத்துல பற்ற வச்சாலும் அது ரூம் முழுக்க வந்து வெளிச்சம் தருமோ அதுதான் அந்த மாதிரி தான். ஓகேவா? அதனால் இது வந்து என்னென்னா தீவகாணி ஆகிட்டு. சரியா? இப்போ உங்களுக்கு இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா சேந்தனங்கிற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை பார்த்துட்டிங்கனாலே நீங்கள் போட்டுருவீங்க. ஓகேவா? இது வந்து தீவகாணி. இது வந்து 3 வகைப்படும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? திரும்ப வந்து எடுத்து வந்தீங்கன்னா நிரல்நிறை அணி. சரியா? நிரல்நிறை அணினா நிரல்னா வரிசை, நிறைனா நிறுத்தல். சரியா? சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி வரிசைப்படியே இணைந்து பொருள் கொள்வது வந்து என்னென்னா நிரல்நிறை அணி எனப்படும். சரியா? சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி வரிசைப்படி இணைந்து பொருள் கொள்வது வந்து என்னென்னா நிரல்நிறை அணி எனப்படும். சரியா? இது வந்து எப்படின்னா அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. சரியா? அதாவது இப்போ இந்த விளக்க சொல்லுது அப்போ உங்களுக்கு புரியும். நான் வாயில் சொன்னோம்னா உங்களுக்கு புரியாது. சரியா? அதாவது இல்வாழ்க்கை அன்பும் மரமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும். சரியா? இப்போது இதான் வந்து அந்த பாட்டோட பொருள், இந்த குரலோட பொருள். இப்போ வந்து அணிப்பொருத்தம் எப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படின்னா பொருள் புரியுதுல, அன்பும் அறமும் உடையதாக இல்வாழ்க்கை விளங்குச்சுன்னா அதோட பண்பும் பயனும்னு அதுவே ஆகும். சரியா? இல்வாழ்க்கை என்பது அன்பும் மரமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும். சரியா? நல்ல சந்தோஷமாக இருந்தாலும் அதுதான் வந்து அந்த வாழ்க்கையோட பண்பும் பயனும் ஆகும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ வந்து அணிப்பொருத்தம் பார்த்தோம்னா இக்குறளில் அன்பும் மரணம் என்ற சொற்களின் வரிசையாக நிறுத்தி பண்பும் பயனும் என்ற சொற்களை முறைப்பட கூறியுள்ளமையால் இது வந்து என்னென்ன நிரல்நிறை அணி ஆகிப்போச்சு. ஓகேவா? இப்போ இந்த அணியை பாருங்கள். இங்கே வந்து இருக்கா அன்பும் மரணம்னு இருக்கா. அன்புக்கு வந்து பண்புன்னு கொடுத்துருக்காங்க, அறத்துக்கு வந்து பயன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட இல்வாழ்க்கை வந்து அன்பும் மரணமாக இருந்ததுன்னா அதுக்கான பண்பும் பயனுமே அதுதான் அப்படிங்கிறத வந்து அவங்க கொடுக்காங்க. சரியா? அவங்க சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கு வந்து அதுதான் மீனிங். சரியா? அன்பும் அறணுங்கிறது பண்பும் பயனுங்கிறதுக்கு வந்து நேரம் வந்து அப்படியே வந்து அந்த அன்புக்கும் வந்து பண்பும் அறனுக்கு வந்து பயனுங்கிற விஷயத்த வந்து அதாவது இப்படி சொல்லுது. அதாவது நேரை நிறுத்தி பொருள் கொள்ளுது. சரியா? அதனால் வந்து இது வந்து என்னென்னா நிரல்நிறை அணி என ஆயிற்று. ஓகேவா? திரும்ப அடுத்து வந்து என்னென்னா தன்மை அணி. சரியா? எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்து அதன் உண்மையான இயல்புத்தன்மையை கேட்பவரின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது தன்மை அணி ஆகும். இதனை தன்மை நவிற்சி அணி என்றும் கூறுவர். இவ்வணி 4 வகைப்படும். சரியா? பொருள் தன்மை அணி, குணத்தன்மை அணி, சாதித்தன்மை அணி, தொழிற்தன்மை அணி என 4 வகைப்படும். சரியா? திரும்ப ஒரு சொல்கிறேன். அதாவது எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான அதாவது இயற்கையை எப்படி அமைஞ்சிருக்கோ அதே மாதிரி வந்து இயல்பு தன்மையினை கேட்பவரின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை வந்து இயற்கையாக எப்படி அமைஞ்சிருக்கோ அதே மாதிரி வந்து கேட்பவர் மனதும் வந்து அதையே வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து என்னென்னா தன்மை அணி. சரியா? இதை எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதனை தன்மை நவிச்சி அணி என்றும் கூறுவோம். இதை வந்து தன்மை அணிக்கு வந்து இன்னொரு பேர் என்னென்னா தன்மை நவிச்சி அணின்னு. சரியா? இது வந்து 4 வகைப்படும். என்னன்னா பொருள் தன்மை அணி, குணத்தன்மை அணி, சாதித்தன்மை அணி, தொழிற்தன்மை அணின்னு 4 வகைப்படும். ஓகேவா? பாட்டு கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்ப்போம். மெய்யிற்பொடியும் வெறித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையைக்கோன் கண்டவளே தோற்றன் அக்காரிகதையின் சொற்செவியில் உண்டளவை தோன்றான் உயிர். சிலம்பு வழக்குரை கதையும். சரி, இது வந்து சிலப்பதிகாரத்திலிருந்து இந்த பாட்டை எடுத்திருக்காங்க. ஓகேவா? அதாவது மெய்யிற்பொடியும் வெறித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும். இந்த கையில் தனிச்சிலம்பும் அதை பார்த்தாலே சிலப்பதிகாரம் வந்து கண்டுபிடிச்சலாம். கோன்னாரசர். சரியா? கண்டளவே தோற்றான் அக்காரிகைதன் சொற்செவியில் உண்டளவே தோற்றான் உயிர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? வந்து எப்படி விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இது வந்து ஃபஸ்ட் பால் போட்டு பார்ப்போம். உடம்பு முழுக்க தூசியும் விரிந்த கருமையான தலைமுடியும் கையில் ஒற்றை சிலம்போடு வந்த தோற்றமும் அவளது கண்ணீரும் கண்ட அளவிலேயே வையை நதி பாயும் கூடல் நகரத்து அரசனான பாண்டியன் தோற்றான். சரியா? இதெல்லாம் பார்த்ததுக்கு அடுத்தே அவன் வந்து தோத்துட்டான். சரியா? அவன் நாட்டில் வந்து உடம்பு முழுக்க தூசி. சரியா? தூசி முழுக்க விரிந்த கருமையான தலைமுடியும் கையில் ஒற்றை சிலம்போடு வந்த தோற்றமும் அவளது கண்ணீரும் கண்ட அளவிலேயே வைகை நதினா வைகை நதி. சரியா? வைகை நதினா வைகை அதுதான் குடிக்குது. சரியா? வைகை நதி மதுரையில் ஓடுது. சரியா? கூடல் நகரத்து அரசனான பாண்டியன் தோற்றான். அவனது சொல் தன் செவியில் கேட்டவுடன் உயிர் நீத்தான். சரியா? அவரோட சொல் வந்து தன் செவியில் கேட்டவுடனே வந்து உயிர் நீத்தான். சரியா? இது வந்து என்னது அப்படி வந்து
அதாவது இயல்பாக நடக்கிற விஷயத்த வந்து அப்படியே சொல்லியிருக்காங்க சரியா. அதில் வந்து எந்த ஏற்றமும் இறக்கமும் எதுவுமே செய்யலை சரியா. நார்மலாக எப்படி, அதாவது அவளை நார்மலாக இப்படி அந்த கண்ணகியை பார்த்தோன்னே வந்து அவன் தோத்துட்டான் சரி. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவன் பார்க்கான். ஏதாவது உடம்பு முழுக்க தூசி, விரித்த கருமையான தலைமுடி, கையில் ஒற்றை சிலம்பு, இதை பார்த்தாலே நம்ம எப்படி சொல்லுது, நம்ம பார்த்தோம்னா ஒரு அதாவது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கவங்கள பார்த்துருக்கீங்களா, அந்த தலையை சீவ மாட்டாங்க, திரும்ப உடம்புலாம் தூசியாக இருக்கும், திரும்ப கண்ணீரோடு இருப்பாங்க, அதுக்கடுத்து வந்து கையில் ஒத்த சிலம்பு வர வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்ததுனாலே அந்த மனுஷன் வந்து தோத்துட்டான் அப்படின்னு மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. திரும்ப அவளது சொல் தன் செவியில் கேட்டவுடன் உயிர் தான் அவன் வந்து சொல்லுவாங்க, என் கணவன் வந்து கொல்லலை அப்படின்னு சொல்லி வந்து அவங்க ப்ரூவ் பண்ணுவான். என் கணவன் வந்து கொள்ளையடிக்கலை, அதை வந்து என்னோடய எலும்பு வந்து மாணிக்கம், உங்கள் அரிசியோட இருக்குது வந்து முத்து அப்படின்னு சொல்லி வந்து ப்ரூவ் பண்ணுவாங்கல்ல. அதை வந்து பார்த்தோன்னே வந்து அரசன் வந்து உயிரை நீத்திட்டான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வந்து இயல்பாக நடந்த விஷயத்தை அப்படியே சொல்லியிருக்காங்க ஓகேவா. இதில் வந்து அணிப்படுத்தத்தை பாருங்கள். கண்ணகியின் துயர் நினைத்த தோட்டத்தினை இயல்பாக உரிய சொற்களின் மூலம் கூறியமையால் இது வந்து தன்மை நவிச்சு என்ன பண்ணும் சரியா. கண்ணகியின் துயர் நீத்த தோற்றத்தினை இயல்பாக, அதாவது உரிய சொற்கள் அவங்க எப்படி இருந்தாங்களோ அதை அப்படியே வந்து சொல்லியிருக்காங்க சரியா. அதனால் வந்து இது வந்து என்னதுன்னா இயல்பு நவிச்சு அணி தன்மை நவிச்சு இயல்பு நவிச்சில் தன்மை நவிச்சு அணி ஆகும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஓகேவா. திரும்ப அதுக்கடுத்து வந்து ஒரு தண்டி அலங்கார பாட்டு கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம் நான் சரி. எவ்வகை பொருளும் மெய்வகை விலங்கு சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் சரியா. இதுதான் வந்து தண்டி அலங்காரம் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, எவ்வகை பொருளும் மெய்வகை விலங்க சொன்முறை தொடுப்பது தன்மை ஆகும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க சரியா. எங்கே தண்டி அலங்காரத்தில் ஓகேவா. எவ்வகை பொருளும் மெய்வகை விலங்கும் செய்யும் சொன்முறை தொடுப்பது தன்மை ஆகும் அப்படின்னு சொல்லி தண்டி அலங்காரத்துக்கு இதுதான் தண்டி அலங்காரம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மேக்ஸிமம் இப்படிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து ஒன்று நன்னூலாக இருக்கும், இல்லாட்ட வந்து அது என்னது சாரி நன்னூல் இப்படி வராது சொல்லி ஒன்று வந்து நன்னூலாக இருக்கும், இல்லாட்ட தொல்காப்பியமாக இருக்கும். இதுதான் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க சரியா. ஆனால் இதில் வந்து தண்டி அலங்காரம் கொடுத்துருக்காங்க, அதனால் அதை வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா. எவ்வகை பொருளும் மெய்வகை விலங்கு சென்முறை தொடுப்பது தன்மையாகும் அப்படின்னு சொன்னது வந்து தண்டி அலங்கார பாட்டு ஓகேவா. இதோட நம்ம வந்து அணி இலக்கணம் முடிச்சிட்டோம். தேங்க்யூ சரியா. இப்போ உங்கள் புதுசாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டிஎன்பிஎஸ்சி படித்தாங்கன்னா அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இதை வந்து ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. வேறு இதுக்கான மற்ற 7 வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, அதையும் பார்த்துருங்க ஓகேவா. தேங்க்யூ.